எப்படி சேரா சோழா பாண்டியா இந்த 3 காலகட்டத்தில் ஒரு பக்தி மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் உருவாகுச்சோ அந்த 7th 8th செஞ்சுரியில், அதே மாதிரி இஸ்லாம் உள்ள வந்த உடனே இஸ்லாமுக்கான ஒரு பக்தி மூவ்மெண்ட் உருவாகுது. அங்கே நயன்மார் ஆழ்வார்கள்லாம் படித்தோம்ல தமிழில், அதே மாதிரி இங்கேயும் ஒன்று பக்தி மூவ்மெண்ட் உருவாகுது. இங்கே இருக்கிற பக்தி மூவ்மெண்ட், அதாவது இஸ்லாமோட பக்தி மூவ்மெண்ட்டில் முக்கியமான பிலீஃப், முக்கியமான கோட்பாடுகள் என்னென்னா மோனோதீசம், ஒரே ஒரு காட், அப்புறம் ஈக்குவாலிட்டி பேசுறது, எல்லாரும் பிரதர்ஹுட்டாக இருக்கிறது, ரிச்சுவல்ஸை ரிஜெக்ட் பண்ணுறது, அப்புறம் கிளாஸ் டிவிஷனை ரிஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இஸ்லாம். ஸோ இந்த மிடிவல் பீரியடில் இஸ்லாமில் இருக்கிற முக்கியமான பக்தி ரிஃபார்ம்ஸ் நமக்கே தெரியும். கபீர், குருநானக், ராமானந்தா, இதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சூஃபிசம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமில் உருவான ஒரு லிபரல் மூவ்மெண்ட் சொல்கிறாங்க, ரிஃபார்ம் பண்ணுறதுக்கான உருவான ஒரு மூவ்மெண்ட் சொல்கிறாங்க. 11th செஞ்சுரியில் இந்தியாவுக்குள்ளே வருது. ஆரிஜின் நமக்கு பர்ஷியான்னு தெரியும். ஸோ சூஃபிசமில் ரொம்ப முக்கியமாக இந்த பேரால் நம்ம ஒரு 4 பேராச்சும் தெரிஞ்சுக்கணும். சூஃபிசம், அதாவது சூஃபி செயின்ட்டை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இந்த லிபரல் ஐடியாஸை ப்ரீச் பண்ணது யாருன்னா ஷைக் இஸ்மாயில். அதுக்கப்புறம் இந்தியாவில் முக்கியமான ஃபேமஸ் சூஃபினா சிஸ்தி, குவாஜா முதீன் சிஸ்தி. இவரை ஃபாலோ பண்ணுற எல்லா டிசைபிள்ஸும் சிஸ்தி ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் இருக்குது, ஷஹ்ராவதி ஆர்டர் சொல்லுவாங்க. அது யாருன்னா ஷியாபுதீன் ஷராவதி. இவரை ஃபாலோ பண்ணுறவங்களாம் ஷராவதி ஆர்டர்னு சொல்லுவாங்க, இல்லை சஹ்ராவதின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான செயின்ட் யாருன்னா ஜக்காரியா. ஸோ 2 முக்கியமானதை இந்தியாவுக்குள்ளே படிச்சிருக்கிறோம். ஒன்று சிஸ்தி, இன்னொன்று பகவதீன் ஜக்காரியா, 3வது நிசாமுதீன் ஆலியா. இந்த 3 பேரும் இந்தியாவுக்குள்ள ரொம்ப ஃபேமஸ். அதாவது முஸ்லீம் கிட்டையும் ஃபேமஸ், ஹிந்துஸ்க்கும் நிறைய பேருக்கு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்காக நிறைய பாப்புலர் பில்கிரிமேஜஸ் இருக்கு. இந்த 3 பேரும் எதை சொல்றாங்கன்னா, லவ் அண்ட் டிவோஷன் தான். இது 2ம் தான் கடவுளை பார்க்க முடியும். நீங்க ஹியூமனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணுங்க, அதுதான் உண்மையான சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்ற இந்த 3 பேர். அப்போ இதுதான் சூஃபிசம். சூஃபிசத்துல இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, செல்ஃப் டிசிப்ளின் சொல்றாங்க. நீங்க கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல செல்ஃப் டிசிப்ளினா இருங்க. இந்த சூஃபிஸ் சொல்றாங்க. சூஃபிஸுக்கும் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமுக்கும், அந்த ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ண வரதவங்க தான் சூஃபிசம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, எக்ஸ்டர்னலா நீங்க பியூரா இருங்கன்னு சொல்றது ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம்ஸ், இன்டர்னலா நீங்க முதல்ல பியூரிட்டியா இருங்க அப்படின்னு சொல்றது சூஃபிஸ். எக்ஸ்டர்னல் பியூரிட்டினா ரிச்சுவல்ஸ் பண்றது, இதெல்லாம் பிளைண்டா எல்லாத்தையும் நம்புறது, மூட நம்பிக்கைகள், அது ஆர்த்தடாக்ஸ். அதை ரிஃபார்ம் பண்ண வர்றவங்க தான் லவ் அண்ட் டிவோஷனை முன்வைக்கிறது, சால்வேஷனுக்காக முன்வைக்கிறவங்க தான் சூஃபிசம். சூஃபிஸ் கூடவே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல் அட்டென்மெண்ட் பண்ணணும்னா, டெவலப்மெண்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு குரு இருக்கணும். அவங்க லாங்குவேஜ்ல பிஆர். புத்திசம், ஜெயினிசம் மாதிரி இங்க லிஸ்ட் ஆஃப் முக்கியமான சூஃபிசம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதர் ஐடியாஸ்: performance of prayers, fasting, charity, suppression of ascetic practices, meditation, good action, sins தவிர்க்கலாம். இந்த மாதிரி முக்கியமான ஐடியாஸ் எல்லாத்தையுமே அக்பர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், இந்த சூஃபியோட டாக்டரின்ஸ் எல்லாத்தையுமே. அப்படியே இந்தியாவில் இந்த பேரலா அக்பர் சப்போர்ட் பண்ண உடனே இந்த முஸ்லீம் செயின்ட்டும் வளர்றாங்க. அதே மாதிரி ஹிந்து பக்தி மூவ்மெண்ட்டும் பேரலா வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த 2 மூவ்மெண்ட்டுமே சொல்ற டாக்டரின் லவ் அண்ட் செல்ஃப்லெஸ் டிவோஷன் தான். ஸோ 2 கம்யூனிட்டிஸ் கொஞ்சம் க்ளோஸாக வராங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹிந்து பக்தி மூவ்மெண்ட்டை முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்தோட பக்தி மூவ்மெண்ட்னாலே ஃபர்ஸ்ட் ஆதிசங்கரர் தான் வருவார். அவர் தான் ஹிந்து மூவ்மெண்ட்டை ஒரு ரீவலிஸ்ட் மூவ்மெண்ட்டாக ஆரம்பித்தார். ஒரு புது ஓரியன்டேஷன் ஹிந்துசம் கொடுத்தார். அவரோட கோட்பாடு தெரியும், அத்வைதா பிலாசபி தான். அவர் கேரளாவில் பிறந்தார், கல்லடியில். அவரோட பிலாசபி அத்வைத்தால என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளுக்கு காட் வித்தவுட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படி சொல்றாரு. அவரோட அத்வைதா கான்செப்ட்ல நிர்குண பிரம்மன். இந்த கான்செப்ட் ஒரு காமன் மேனால அப்பீல் பண்ண முடியல. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா எழுந்தது இன்னொன்று தான் சகுண பிரம்மன். இதை ராமானுஜா கொண்டு வர்றாரு. சென்னையில் பிறந்தவர். அவர் தான் இந்த அத்வைதாவை விசிஷ்ட அத்வைதா அப்படின்னு பிரீச் பண்றாரு. ஆனா 2 பேருக்குமே கடவுள், சோல், மேட்டர் எல்லாமே ரியல் சொல்றாங்க. பட் காட் வித் அட்ரிபியூட்ஸ் தான் ராமானுஜா சப்போர்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த வைஷ்ணவிசத்தை கொண்டு போறாரு. அந்த செகண்ட் பேரில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, பிரபாத்தி மார்க்கம், அதாவது செல்ஃப் சரண்டர் டு காட். ஸோ அத்வைத்தால 2 இருக்குன்றது நான் வச்சுங்க. இவர் ராமானுஜர் சொன்னது விசிஷ்ட அத்வைதா. 12th செஞ்சுரியில் இவர் பிறந்திருக்காரு. விசிஷ்ட அத்வைதா. அவர் சொன்னது அத்வைதா, இன்னும் மோனிசம் சொல்லலாம். வித்தவுட் அட்ரிபியூட்ஸ் சொல்றது நிர்குண பிரம்மன், வித் அட்ரிபியூட்ஸ் சகுண பிரம்மன். ஸோ 3 செஞ்சுரி நான் வச்சுங்க. 9th செஞ்சுரி, 12th செஞ்சுரி, 13th செஞ்சுரி. 9th செஞ்சுரியில் சங்கரா வராரு, 12th செஞ்சுரியில் ராமானுஜம், 13th செஞ்சுரியில் மாதவா கர்நாடகால இருந்து வராரு. அவர் முதல்ல 2 பேர் சொன்னது அத்வைட்டா கோட்பாடு,
இவருக்கு முன்வைக்கிறது வந்து துவைட்டா, அதாவது ரெண்டு டுவலிசம், ஜீவாத்மாவும் இருக்கு பரமாத்மாவும் இருக்குன்னு. இவரும் காடு சோல் மேட்டர் எல்லாமே யூனிக்னு ஒத்துக்கிறாரு. எப்படி கன்னடா ரீஜன்ல மாதவா சொல்றோமோ, இன்னும் முக்கியமான இந்த வைஷ்ணவ பக்தி மூமெண்ட்ல தெலுங்கானா ரீஜன்ல இருந்து நிம்பார்க்கா வல்லபாச்சாரியா இவங்கெல்லாம் தெலுங்கானா ரீஜன்ல இருந்து உருவாகிற முக்கியமான பிரீச்சர்ஸ். வைஷ்ணவைட் பக்தி மூமெண்ட்ல முக்கியமான ஆளு. இப்ப பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து சவுத் இந்தியாவில தான் பார்த்தோம். ஸோ நார்த் இந்தியாவில் பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு ஆள் நமக்கு தெரியும், துளசிதாஸ் தெரியும் நமக்கு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, மீராபாயும் தெரியும். அப்புறம் சூர்தாஸ். சூர்தாஸ் யாருன்னா வல்லபாச்சாரியோட டிசபிள் தான். அந்த கிருஷ்ணாவை வந்து ரொம்ப பாப்புலரைஸா கொண்டாடுறவங்க. மீராபாய் தெரியும், மீராபாயும் கிரேட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. அவங்க வந்து ராஜஸ்தான்ல பஜனைகள்ல ஃபேமஸான ஆளுங்க. துளசிதாசும் வர்ஷிப்பர் ஆஃப் ராமா தான். அவர் தான் அந்த ராம் சரித்த மனாஸ் எழுதினவர். ராமாயணத்தை ஹிந்தி வெர்ஷன் அந்த ராம் சரித்த மனாஸ். ஸோ 9th 12th 13th முடிஞ்சு போச்சு. அடுத்து 14th செஞ்சுரி, 14th 15th இந்த செஞ்சுரியில தான் அந்த 3 ஏற்கனவே படிச்சோம்ல, ராமானந்தா, கபீர், நானக் இவங்க எல்லாரும் வராங்க. தன்னோட பழைய மாஸ்டர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் வேறுபட்டு புதுசான ஒரு பாத்தை உருவாக்குறாங்க. இந்த சூப்பர் ஸ்டிஷன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு புதிய பக்தி மூமெண்ட்டை உருவாக்குறாங்க இந்த 3 பேரும். இந்த 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க, பக்தினாலே சால்வேஷன் தான். அதனால எல்லா ரிலிஜன்லயும் பக்தி இருக்கு. ஸோ எல்லா ரிலிஜனும் ஃபண்டமெண்டலா யூனிட்டி ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ரிச்சுவல்ஸ், செரிமோனிஸ் இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறாங்க. ஐடல் வர்ஷிப்பையும் டினோன்ஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளா பார்க்கலாம். முதல்ல ராமானந்தா அலகப்பட்டில் பிறந்திருக்காரு. ராமானுஜத்தோட ஃபாலோவர் இவரு. இவரோட பேர்லயே இருக்கு இவர் யாரை வர்ஷிப் பண்ணுவாங்கன்னா ராமா தான். இவரோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ற பிரீச்சர்ஸ் எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னா பனாரஸ், ஆக்ரால தான் இவரோட செக்ட் இருக்கு. இவரு தான் முதல் முறையா வெர்னாகுலர் மீடியத்துல ஐடியாஸை ப்ரொபகேட் பண்றாரு. வர்ஷிப்பை சிம்பிளிஃபையா மாத்துறாரு. மக்களை கேஸ்ட்ல இருந்து விடுதலை பண்ணணும், எமான்சிபேஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பேசினார். இந்த 2 தான் அவரோட ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பக்தி மூமெண்ட்ல. வர்ஷிப்பை சிம்பிளிஃபை ஆக்குனது, எமான்சிபேஷன் ஆஃப் பீப்புள் அதாவது கேஸ்ட் ரூல்ஸ்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றது. இந்த ராமானந்தாவோட டிசிபிள் அவங்கள பார்த்தாலே இவர் வந்து கேஸ்ட் சிஸ்டத்துக்கு அப்போஸ் பண்ண ஆளுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு வேலை செய்யறவங்க கிட்ட இருந்தும் அவருக்கு டிசபிள் இருந்திருக்காங்க. கபீர் முக்கியமான ஆளு, அவர் முஸ்லீம் வீவரா இருந்திருக்காரு. பீப்பா அவர் ராஜ்புட் பிரின்ஸா இருந்திருக்காரு, அவரும் இவரோட டிசிபிள். கோல்டு ஸ்மித் நரஹரை அவரும் இவரோட டிசிபிள் தான். அப்புறம் காப்லர் ராய்தாசாவும் இவரோட டிசிபிள். சேனா ஒரு பார்பர் அவரும் இவரோட டிசிபிள் தான். சாதனா பட்சர், தன்னா சாட் ஃபார்மர். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்குபேஷன் பண்றாங்க. அப்ப கண்டிப்பா இவர் வந்து கேஸ்ட் சிஸ்டத்துக்கு அப்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கபீர் படிக்கலாம். கபீர் நமக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம், ராமானந்தாவோட முக்கியமான ஃபேமஸ் டிசிபிள். அவர் பனாரஸ்ல ஒரு பிராமின் விடோவுக்கு பிறக்கிறாரு. ஆனா இவரை வளர்க்கறது வந்து முஸ்லீம் கப்பல். ப்ரொஃபஷன் பார்த்தோம் வீவர்ஸ்னு. பட் இவரோட மைண்ட் வந்து அதிகமா ஹிந்துயிசம் பத்தி என்கொயர் பண்ணுச்சு. அப்புறம் இவருக்கு இஸ்லாமிக் டீச்சிங்கும் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. இந்த ராமானந்தா வந்து அவருக்கு இனிஷியேட் பண்ணாரு. ஹிந்துசம், முஸ்லீம் எல்லா பிலாசபிக்கல் ஐடியாஸ்லயும் ஒரு ஹையர் நாலேஜ் அவருக்கு கிடைச்சது. கபீரோட முக்கியமான ஆசையே வந்து ஹிந்துஸுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஹார்மோனிய இந்த 2 செக்டுக்கும் உருவாக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆசை. வழக்கம் போல அந்த ஐடாலட்ரிய ஒத்துக்கல, ரிச்சுவலை வந்து தவிர்த்தாரு. எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹிந்துஸ் முஸ்லீம் எல்லாருமே ஒரே பாட்டில் இருக்கிற ஒரு கிளே தான் அப்படின்னு சொல்றாங்க. ராமா, அல்லா, டெம்பிள், மாஸ்க் எல்லாமே சேம் தான், எல்லாமே ஒரே டிவிஷன் தான், காட் தான், ஒரே சால்வேஷன் தான். பியூர் ஹார்ட் இருக்கணும், ஹானஸ்டியா இருக்கணும், குரூவல்டி இருக்கக்கூடாது, ஹைப்ரோக்ரஸிலாம் இருக்கக்கூடாது, இன்சின்சியரிட்டி இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவர் சொன்னது. இருக்கிறதுலே முக்கியமான செயின்ட்டா அவர் தான் பாக்குறோம். அவரோட ஃபாலோவர்ஸ் தான் நம்ம வந்து கபீர் பந்திஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து குருநானக் வந்து கபீரோட டிசைபிள். இவர் தான் சீக் ரிலிஜனோட ஃபவுண்டர். எங்க பிறக்கிறாருன்னா லாகூர்ல பிறக்கிறாரு. லாகூர்ல தல்வாண்டில பிறக்கிறாரு. இவரும் வந்து அந்த கேஸ்ட் டிஸ்டிங்ஷன், ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டினோன்ஸ் பண்றாரு. ரிலீஜன்ல இருக்கிற பிராக்டிகாலிட்டி கரெக்டா பாக்குறவரு. அப்புறம் செல்ஃபிஷ்னஸ், அப்புறம் ஹைப்போக்ரசி இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறாரு. ட்ரூத்தா இருக்கணும், ஹானஸ்டி, கைண்ட்னஸ் வழக்கமா எல்லாரும் சொல்றது செயின் சொல்றதுதான். தன்னோட குரு கபீர் சொன்ன மாதிரியே ஹிந்துஸ்க்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ஹார்மோனியை உருவாக்குறதுக்காக தான் இவரோட லைஃப் அவர் டெடிகேட் பண்ணிக்கிட்டாரு. இவரோட ஃபாலோவர்ஸ் தான் நம்ம வந்து சீக்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான ஒரு செயின்ட்னா பெங்கால்ல இருந்து ஒரு கிருஷ்ணரை ஃபாலோ பண்ற ஒரு ஆளு சைத்தன்யா. இந்த உலகத்திலிருந்து விடுபட்ட ஒரு ஆளு, கண்ட்ரி ஃபுல்லா சுத்தி ஐடியாவை ப்ரீச் பண்ணவர். எந்த ஐடியானா பிரதர்ஹுட் தான். அந்த கேஸ்ட், ரிலீஜன் எல்லாத்தையுமே வந்து அவர் வேணான்னு சொன்னவர். இதை எல்லாத்தையும் விட லவ் அண்ட் பீஸ் தான் முக்கியம். எல்லாம் உழைக்கிற மக்களுக்கு இல்ல கஷ்டப்படுற மக்களுக்கு தன்னோட சிம்பத்தியை கொடுத்தாரு. ஜஸ்ட் இவர் பெங்கால்ல பிறந்தாரு, அது ஞாபகம் வச்சுங்க. மற்றது எல்லாமே கிருஷ்ணாவை அவர் ஃபாலோ பண்ணாரு. சைத்தன்யா முடிஞ்சது. அடுத்து ஞானதேவா, முக்கியமான பக்தி மூமெண்ட், அதாவது மகாராஷ்டிரால பக்தி மூமெண்டோட ஃபவுண்டர் இவர் தான். 13th செஞ்சுரி பகவத்கீதாவுக்கு கமெண்ட்ரி புக் எழுதினவர் இவர் தான்.
ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முக்கியமான ஆளுகள் சொல்றாங்க. நாமதேவா சொல்றாங்க. அவரும் அன்பை தான் வந்து பிரீச் பண்ணாரு. ஐடல் வர்ஷிப்பை வந்து அப்போஸ் பண்ணாரு. அடுத்து முக்கியமான ஆளுங்க ஏகநாதா, துக்காரம். இவங்க எல்லாரும் மகாராஷ்டிரால முக்கியமான பக்தி மூமெண்ட்ல வந்தவங்க. முதல்ல ஞானதேவா, நாமதேவா, ஏகநாதா, துக்காரம் எல்லாருமே சோசியல் டிஸ்டிங்ஷனை அப்போஸ் பண்றாங்க. அந்த மராத்தா நேஷனலிசம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்க. துக்காராம் தான் சிவாஜியோட கண்டெம்பரரி, அவங்க கூட இருந்தவங்க. இவங்க எல்லாருமே நிறைய லிரிக்ஸ் பஜன்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தா எல்லா முக்கியமான சயின்ஸையும் பார்த்தா ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வந்திருக்காங்க. அப்போ இது என்ன உருவாக்குதுன்னா, ஒவ்வொரு லாங்குவேஜும் இது வந்து ரீஜனல் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுது. மராத்தால பார்த்தோம், பெங்காலில பார்த்தோம், கன்னடால பார்த்தோம். ஸோ டைரக்டா மாசஸ் கிட்ட போயிட்டு பேசுது, கேஸ்ட் சிஸ்டம் அகைன்ஸ்ட் இது பேசுது. அப்போ பக்தி மூமெண்டோட சக்சஸ் பார்த்தா அந்த வர்ஷிப்பை ரொம்ப சிம்பிள் ஆக்குச்சு. வர்னாக்குலர் லாங்குவேஜை மக்கள் கிட்ட டைரக்டா கொண்டு போய் ப்ரீச் பண்ணுச்சு. அப்புறம் பெண்களுக்கான சில இம்பார்ட்டன்ஸையும் அது கொடுத்துச்சு. ரிச்சுவல்ஸை குறைச்சிது. கடவுள்னா என்ன, அதுக்கு டிவோஷன்னா பண்றதுன்னா என்ன பண்ணணும், லைஃப்னா என்ன, சேரிட்டி அண்ட் சர்வீஸ் தான் மக்களுக்கு அப்படின்றத சொன்னது தான் பக்தி மூமெண்ட்.